அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த நிகழ்வு அடிப்படையில் ஒரு அரிய நிகழ்வு. குறிப்பாக தமிழ் அப்படிங்கிறது இலக்கிய அதனுடைய பங்களிப்புங்கிறது உலக அளவில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு மொழி. அதில் பங்களிப்பு பண்ணியிருக்கக்கூடிய ஆளுமைகள் உரிய அளவில் அங்கீகாரம் பெறுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பொதுவாகவே நான் கவிஞர்களுக்கு மட்டும்தான் வக்காலத்து வாங்குவேன். பட் இந்த மேடையில் நான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் கூடுதலாக வக்காலத்து வாங்கலாம் என்று இருக்கிறேன். மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது உதாரணமாக திராவிட மொழி இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தமிழை தவிர்த்து மற்ற மொழிகளினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது முழுக்க அது மொழிபெயர்ப்பு பணுவல், மொழிபெயர்ப்பு மூல நூல்களிலிருந்து பாதிப்பை எடுத்துக்கொண்டு ஒரு காப்பியம் அப்படிங்கிறதாகத்தான் உருவாகி வந்திருக்கிறது. பொதுவாகவே மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அந்த மொழியை படிக்க தெரியாத ஒருவருக்கு நாம் மொழிபெயர்த்து தருவது அப்படிங்கிற மாதிரி மட்டுமே சுருக்க புரிந்து கொள்கிறோம். பொதுவாகவே நமக்கு வரையறைப்படுத்துவதில் நமக்கு ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஒரு மொழி அதனுடைய இலக்கிய வளத்தை கூடுமான அளவு நெகிழ்த்தி அதை ஒரு புது பாய்ச்சலுக்கு மீண்டும் திருப்புகிற ஒரு வேலையைத்தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு செய்யுது. அப்படித்தான் உங்களுக்கு காப்பிய காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காப்பியங்கள் நமக்குள்ள வந்த பிற்பாடு அது என்ன மாதிரியான தமிழை மாற்றியது. அது வேறு காப்பியத்தோடு நின்று போல, பட் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள நிகழ்ந்திருக்கு. அப்படி தமிழில் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு நவீன இலக்கியத்தை பாதித்து வருது. அது வங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளாகட்டும், ரஷ்ய இலக்கிய மொழிபெயர்ப்புகளாகட்டும், குறிப்பாக 80களுக்கு பிறகான லத்தீன் அமெரிக்க இலக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பாகட்டும், அது பெரும் பங்கை ஆற்றி தமிழினுடைய சமகால நவீன இலக்கியத்தை பெருமளவில் பாதிப்பதாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த மொழி இலக்கியங்கள் நமக்குள்ள ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பிற்பாடு நம் என்னவோ தஸ்தவெஸ்கியும் டால்ஸ்டாயும் நம்மளுடைய பக்கத்தெருவில் தான் புழங்கிட்டு இருந்த மாதிரியும், அவர்கள்கிட்ட நேரடியாக நாம் எதையோ கற்றுக்கொண்ட மாதிரியும் நாம் நினச்சிட்ருக்கோம். அதற்கு ஒரு இடைப்பாலத்தை போட்ட மொழிபெயர்ப்பாளர்களை மிக வசதியாகவே மறந்து விடுகிறோம். எத்தனை மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழினுடைய எழுத்தாளர்களுக்கு இணையாக பேசப்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. மிக சொற்பமான ஆண்டுகள் முன்பு வரை சில பதிப்பகங்கள் நேரடியாகவே மொழிபெயர்ப்பாளருடைய பெயரை அட்டைக்கு பின்னாடியும் அல்லது அட்டைக்கு உள்ள முதல் பக்கத்தில் மட்டும் மொழிபெயர்த்திருக்கிறது. சரி, ஏன் ஒரு மொழிபெயர்ப்பாளர் முக்கியமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே நாம் சிலரை சொல்ல முடியும். வே. ஸ்ரீராமை சொல்லலாம், அமரந்தாவை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த துறையை எனக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணிய என்னுடைய ஆசானாக இந்த துறையை நான் பாவிக்கக்கூடிய திரு ஆர். சிவகுமார் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வே. ஸ்ரீராம் அவர்களுக்கு ஆம்பல் ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறது. ஆர். சிவகுமார் சாருக்குமே ஏற்கனவே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இது 2வது கூட்டம். ஆனால் இன்னும் கூட இதை எடுத்துக்கொள்ள பேச விஷயங்கள் இருக்கின்றன. மொழிபெயர்ப்பு குறித்து ஒரு ஆளுமை குறித்து நாம் பேசுகிற போது குறிப்பாக எனக்கு ஏன் இப்படி நூலாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நூல் மட்டும் கொடுக்கும்பொழுது அந்த நூலை பற்றி பேசுவதா, அதனுடைய மொழிபெயர்ப்பு நுட்பங்களை மட்டும் பேசுவதா, அல்லது மொழிபெயர்ப்பாளரை குறித்து பேசுவதாங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அதனால் இந்த குழப்பத்தோடையே நானும் பேசுகிறேன். ஏன் நான் என்னுடைய ஆசிரியர் இந்த துறைக்கு, மொழிபெயர்ப்பு துறைக்கு, இத்தனைக்கும் நான் ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்க்கக்கூடியவன் கிடையாது. அதில் எனக்கு ஒரு கொள்கைக்காகவே நான் நம்மளுடைய திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடத்திலிருந்து மட்டும்தான் மொழிபெயர்த்துட்ருக்கிறேன். எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் அப்படின்னா, ஒரு மொழிபெயர்ப்பு அது எப்படி செய்யப்பட வேண்டும், ஒரு தொழிலை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த தொழிலை மட்டும் சொல்லிக் கொடுக்குறவர் ஆசிரியராக என்னால் பாவிக்க முடியாது. அந்த தொழிலை எந்த அளவுக்கு எத்திக் ஓட பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறவர் தான் ஒரு ஆசிரியராக இருப்பார். அவர் என்னுடைய நேரடி ஆசிரியர் கிடையாது, நான் குறைச்சலாக தான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் அவருடைய நூலை
3 நூல்கள் குறிப்பாக. அதில் முதல் நூல் நான் படித்தது உருமாற்றம் தான். அது எப்படி எனக்கு தெரியல, எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த நூலை வந்து இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உருமாற்றத்திற்கு இதுவரை மொழிபெயர்ப்புகள் 3 மொழிபெயர்கள் வந்துள்ளன. முதலில் இவர் செய்தது, அதுக்கடுத்து திரு வின்சென்ட் அவர்கள் செய்தது, அதுக்கு பிறகு மூன்றாவதாக இங்கே வந்திருக்கக்கூடிய சுபஸ்ரீ முரளிதரன் அம்மா அவர்கள் செய்தது. ஸோ இப்படி மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி செய்யப்பட வேண்டும், அது எந்த மாதிரியான நோக்கத்திற்காக ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது, அந்த மொழிபெயர்ப்பு இலக்கு மொழி அதாவது டார்கெட் லாங்குவேஜ் பண்ணும்போது அது எதர் பர்பஸ்க்காக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்மாதிரி மொழிபெயர்ப்பு மட்டும் கிடையாது, முன்மாதிரி பதிப்பு அப்படின்னே இதை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உருமாற்றம் நாவல் மட்டும்தான், உருமாற்றம் நாவலும் காஃப்கானுடைய சில சிறுகதைகளும் இதுக்கான இதுவாக இருக்குது. ஆனால் தலைப்பு வந்து உருமாற்றம் அப்படின்னு இருக்கு. இதற்கு ஒரு முன்னுரை எழுதப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்ப்பாளனுடைய முன்னுரை. அந்த முன்னுரைக்கு நான் வரேன். அதில் உருமாற்றம் நாவல் இருக்கிறது. அதுக்கடுத்து காஃப்கா தன் அப்பாவுக்கு எழுதிய நீண்ட கடிதத்தின் இறுதி பகுதி அப்படின்னு ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. அப்புறம் உருமாற்றம் பற்றி காஃப்காவின் 2 டைரி குறிப்புகள் அப்படின்னு ஒரு சின்ன போர்ஷன், அதுவும் ஒரு பக்கத்தில் அரை பக்கம் கூட வராது. அதுக்கடுத்து சில கதைகள் வருது. இதை அவர் எடுத்துகிட்டு அவர் பண்ணும் பொழுது காஃப்கா பற்றி தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி இதை படிக்கும் பொழுது காஃப்கா பற்றி ஒரு குறைந்தபட்ச அறிமுகத்தை அவர்கள் பெறுவதற்கான கூறுகளை வந்து அவர் தந்துட்டு இருக்கார். அதாவது நாவல் தராரு, நாவல் அவர் இலக்கு மொழிக்கு அணுக்கமாக தான் பண்ணியிருப்பார், பண்ண வேண்டியது அது அவருடைய தொழில், அவர் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த பிரதியை கூடுதலாக படிப்பதற்கு ஒரு அயல்மொழியிலிருந்து இந்த மொழிக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன ஒரு ரீடருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் முன்கூட்டியே தீர்மானித்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் முன்னுரை தராரு. அதற்கடுத்து குறிப்பாக இந்த உருமாற்றம் அல்லது காஃப்காவின் ஸ்டடீஸ்க்கு தேவை அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான, அவர் தன்னுடைய தந்தையோட கொண்ட ஒரு ஆளுமை சிக்கல். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன சரத்தை வந்து அவர் எடுத்துக்காட்டாக தராரு. அப்புறம் உருமாற்றம் வந்து அவ்வளவு பிரபலமான ஒரு பிரதி, அதை எழுதியக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குறிப்பையும் அதோட தராரு. அது மட்டுமல்ல, காஃப்காவை இந்த மொழிபெயர்ப்புக்கு முன்னாடி யார் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் தராரு. அதற்கு பிற்பாடு காஃப்காவை வாசித்த தமிழ் எழுத்தாளர்கள், குறிப்பாக கானாசு, அவர் காஃப்கா குறித்து எழுதிய தன்னுடைய கட்டுரையை, அவருடைய கட்டுரையை வந்து இவர் பின்னணிப்பாக தரார். அதில் வந்து கானாசு எப்படி காஃப்கா தனக்கு அறிமுகமாகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலோடு ஆரம்பிக்கிறாரு. காஃப்கா என்கிற பெயரை முதலாக நான் புதுமை புத்தன் மூலமாகத்தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆரம்பித்து, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறார் காஃப்காவை, இவர் தான் எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு ஆரம்பித்து, அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து மௌனி ஒரு உதாரணமாக சொல்கிறார். மௌனி அந்த புத்தகத்தை வந்து ஒரு நாளில் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு அவர் படிச்சுட்டு பின்னாடி காஃப்கா எனக்காக எழுதியிருக்கார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மௌனி வர்றதாக அந்த இது முடிஞ்சு அந்த கட்டுரை இப்படி முடியுது. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு வந்து காஃப்காவும் ஒரு தமிழ் எழுத்தாளரும் அப்படிங்கிறது. கட்டுரை முடியும் பொழுது எழுதி முடித்த பிறகு தலைப்பை மாற்றி காஃப்காவும் 3 தமிழ் எழுத்தாளர்களும் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலே இவர் இந்த மொழிபெயர்ப்பு பண்ணது, இந்த புக்கு வந்தது வந்து 2014 ஒரு மொழிபெயர்ப்பு நூல் எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரால் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான மொழிபெயர்ப்பு மட்டும் கிடையாது. நான் சொல்ல வர வேண்டியது, இவர் நல்ல மொழிபெயர்ப்பாளருங்கிறது இங்கே வர எல்லாருமே சொல்ல தான் போகிறாங்க, அது நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, லட்சணங்கள் அவருக்கு தேவைப்படுது, அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆகுருதி, அவருக்கு என்னென்ன அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவாக இருக்குது, அவர் எதையெல்லாம் முன்னிறுத்தப்படுத்தி ஒரு யூனிக்கான ஒரு ஆளுமை அவர் இருக்க வேண்டும், ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர் எப்படி ஒரு இண்டிவிஜுவல், அவர் செகண்டரி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதை அவர் கொடுக்குறார். காஃப்கா அந்த முன்னுரையில் ஒரு மொழிபெயர்ப்பு வரும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரம்பித்து இந்த பதிப்பு
மன்னிக்கணும், இது வந்து சாரி, நான் 2014ன்னு சொல்லிட்டேன். இவரே அதில் வந்து ஒரு குறிப்பை கொடுக்குறாரு. 1998 ஸ்னேகா பதிப்பகம் அப்படின்னு வருது. ஸோ அதில் ஆரம்பித்து இந்த காஃப்காவை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஆரம்பித்து அதில் வந்து சீசு செல்லப்பா எழுத்தில் 31வது இதழில் ஜூலை 1961 வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலை அவர் கொடுக்குறாங்க, இல்லை அவராக எடுத்துக்கிட்டாரு, மொழிபெயர்ப்பை கொடுத்துட்டார் அப்படிங்கிற கடமையோடு மட்டும் அல்லாமல் அதோட கான்டெக்ஸ்ட்டு, அவர் இதுக்கு முன்னாடி யார் மொழிபெயர்த்திருக்காங்க, இந்த மொழிபெயர்ப்பு வரலாற்றில் காஃப்காவினுடைய பங்களிப்பு என்ன, தமிழ் இலக்கியத்தில் காஃப்காவின் பங்களிப்பு எப்படியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்காக இதை மாற்றக்கூடிய தன்மைக்கு அவர் மாற்றிருக்கிறார். அதனால தான் என்னுடைய ஆசிரியராக இந்த துறைக்கு நான் வரித்துக்கொள்ள சிவகுமார் சாரை நான் மனதார ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் அதுதான். ஏன்னா நேரடியாக அவர்கிட்ட வந்து நான் எதையும் கற்றுக்கிட்டதில்லை, நான் பேசுனதே ரொம்ப குறைச்சல் தான். சரி, திரும்பவும் நான் காஃப்கா இதுக்கு போயிட்டு நான் வரேன். நான் காஃப்கா பற்றியோ அல்லது உருமாற்றம் குறித்தோ அதிகமாக பேச விரும்பல. சிறில் வந்து ஒரு பயங்கரமான பெரிய கட்டுரை வச்சிட்ருக்காரு. அவருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நல்லாவே வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் தெரியும். ஸோ அவர் கண்டிப்பாக அதெல்லாம் கவர் பண்ணிவிடுவார். பட் காஃப்கா வந்த பின்னாடி தமிழில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. காஃப்கான்னு கிடையாது, மார்க்வெஸ், லத்தீன் அமெரிக்கனுங்கிறது வந்து தமிழிலும் சரி, குறிப்பாக தெலுங்கில் எக்கச்சக்கமான பாதிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. ஆனால் உருமாற்றம்ங்கிறது வந்து ஒரு தந்தமை அல்லது சட்டம், நீதி, லௌகீகம் அதற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறத வந்து எழுத்தாக மாற்றுறது தான் காஃப்காவின் ஸ்டடீஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதற்கு அவர் கை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், விலங்குகளை வந்து அவர் வந்து நம்மளுடைய நேரடியாக இந்த எந்த சிக்கலையும், நவீனத்துவ இருத்தலியல் சிக்கல்களையும் அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் அவரோட நெரேஷனுக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய உருவகப்படுத்தக்கூடிய விஷயங்களை மூலப்பொருளாக அவர் வந்து விலங்குகளையும் பூச்சிகளையும் பார்ப்பார். இதில் தான் இந்த புக்கோட கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. தமிழில் இதே விஷயத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டோம். எங்கே செஞ்சுருக்கோன்னா சங்கம் லிட்ரேச்சரில் பண்ணியிருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் காதலையும் வீரத்தையும் சொல்வதற்கு நாம் உள்ளுரை இறைச்சி அப்படிங்கிற மாதிரியான சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. இந்த டெக்னிக்கல் விஷயங்களுக்கும் காஃப்கா பண்ணுறதுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஏன் வந்து ஒரு மாடர்ன் லிட்ரேச்சர், ஒரு மாடர்ன் அல்லது நவீனத்துவ பின்னணித்துவ இலக்கியங்கள் நம்மக்கிட்டேருந்து நம்மளுடைய மரபிலிருந்து வரல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆல்ரெடி மரபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உள்ளது. அதை வந்து நாம் பாராட்ட மட்டுமே செய்யலாம் அல்லது அதை அப்படியே போலி செய்யலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு மரபில் இருந்து வந்தக்கூடிய நாம் ஏன் வந்து காஃப்கா மாதிரி ஒரு நவீன சிக்கலை எடுத்துக்கொள்ள நம்முடைய பழைய உத்தியை நாம் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது இந்த மொழிபெயர்ப்பை படித்த உடனே எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதோட நான் ரொம்ப காலம் போராடிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம நமக்கு மனுஷங்களை பயன்படுத்தி நம்மளுடைய நீதி இலக்கியங்களில் என்ன சொல்லுவோம், நரி, சிங்கம், புலி, அதே தான் வருது சிறார் கதைகளில். சங்க இலக்கியத்தில் அதுக்கான பயங்கரமான ஒரு கோட்பாட்டு சட்டகம் கிடைக்குது. ஆனால் நாம் வந்து ஏன் பண்ணல? ஏன்னா நவீன இலக்கியத்திற்கு நவீன இதை சொல்கிறதுக்கு நம்ம சிங்கமோ புலியையோ பயன்படுத்த முடியாது. அதற்காக உருவகத்துக்கான ஒரு மூலசரக்காக அந்த விலங்குகளை நாம் பயன்படுத்த முடியாது. அவருடைய சிக்கலுக்கு ஏற்ற ஒரு பூச்சியை அவர் எடுத்துகிட்டு வந்து உருவகப்படுத்தி அந்த கதையை அவர் மாற்றுறார். சில கதைகளில் நாய்கள் வரும், சில கதைகளில் மூஞ்சூறு வரும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நான் சரி பார்க்கணும். மூஞ்சூறு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி பிரதிகளை பேசி வந்த பிறகு தான் நமக்கு கொஞ்சமாவது சுரணை வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து உருமாற்றம் ரொம்ப பிரமாதமாக பண்ணது. உருமாற்றம் வந்த பிறகா அல்லது மூலமொழியில் படித்தான்னு தெரியல, இளங்கோ கிருஷ்ணன் ஒரு கவிதை வாசிக்கிறார். எப்போதுமே எனக்கு வந்து கவிதைன்னு தான். அதனால் ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஒரு குறுக்கில் ஒரு கவிதை அப்படின்னு யாரும் கேட்க வேண்டாம். கிரெகர் சோம்சோ எனும் கரப்பான் பூச்சி. கிரெகர் சோம்சோ எனும் கரப்பான் பூச்சிக்கு இன்று நிறைய கடமைகள் உள்ளன. சந்தித்தாக வேண்டிய வாடிக்கையாளர் பட்டியலை சரிபார்த்துவிட்டு அதிகாலையிலேயே இருசக்கர வாகனத்தில் கிளம்பிவிட்டது. இருளும் தூசியும் அடர்ந்த பரணில் சாலை சிக்னல்களில் காத்திருக்க பொறுமையற்று கைகடிகாரத்தை பார்த்து பார்த்து சரித்து கொள்கிறது. கடுக் வெக்கையிலும் கழுத்துப்பட்டையை மேலும் இருக்குகிறது. அதன் அறையில் அதற்காக பல ஒளியாண்டுகளாக காத்திருக்கிறார்கள் தஸ்தவெஸ்கியும் பீத்தோவானும். நூலகத்திற்கு செல்லும் பாதையில் அதன் வரைபடத்திலிருந்து திருடப்பட்டன சிறுநீர் கழிக்கவும் சிகரெட் பிடிக்கவும் அனுமதி கேட்டு சமர்ப்பிக்கப்பட்ட
விண்ணப்பங்களும் நினைவூட்டல்களும் இன்று வரை பதிலும் இல்லை. இந்த பாலடைந்த கட்டிடத்தில் தன் விடுதியின் கழிப்பறை எங்குள்ளதென அதற்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்படும் அபாயத்தை எண்ணி ஊர்ந்தும் பறந்தும் திரிகிறது. கவிழ்ந்து கிடப்பது போன்ற பறத்தல் அது. இப்படி நிறைய பிரதிகளில் வந்து நேரடியாகவும் சரி, அதை மறு எழுத்தாகவும் சரி, காஃப்காவின் வந்து உங்களுக்கு பெரிய இது வந்திருக்கு. இப்போ காஃப்காவை விட்டுட்டு இந்த பட்டியலில் இல்லாத ஒரு சில நூல்களை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒளிப்பதிவாளர்களுக்கான குறிப்புகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நூல். ஒரு மொழிபெயர்ப்பாளர் எல்லா நூல்களையும் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு சொன்னால் சிவகுமார் சார் அதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சினிமா தொடர்பான நூல். அவர் எனக்கு இந்த மாதிரி கவிஞர்களை வாழ்விப்பதற்காக கவிதை நூலையும் மொழிபெயர்த்திருக்கிறார். இதுவும் அந்த பட்டியலில் கிடையாது. அதே போல் என் வாழ்நாளில் என்னை அதிக முறை படித்து அதிக முறை பரிசளிக்க செய்த ஒரு கோட்பாட்டாளருக்கு எனக்கு ஒரு ஒரு பைபிளை போன்ற புனிதப்படுத்த விரும்பல, சும்மா அதை நான் சொல்கிறேன். அது ஒரு பேஸான விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஜானத்தன் கல்லர் எழுதிய இலக்கிய கோட்பாடு மிக சுருக்கமான அறிமுகம் அப்படிங்கிற இந்த நூல் மிக 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 முக்கியமான நூல். இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்புங்கிறது வந்து இலக்கிய மொழிபெயர்ப்பிலிருந்து மிக முக்கியமாக வேறுபடுறது. இந்த மொழிபெயர்ப்பை பண்ணும்போதே ஒவ்வொரு மொழிபெயர்ப்பை பண்ணும்போது அவர்கள் புதிய புதிய சிக்கல்களை எதிர்கொண்டுட்டே இருப்பாங்க. ஒரு சிறுகதையை அவர் மொழிபெயர்த்துட்டா அந்த சிக்கலில் அவர் வந்து அந்த சிக்கலை கண்டுபிடிச்ச பின்னாடி அதை அடுத்த மொழிபெயர்ப்பில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே ஒரு புது சிக்கல் தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இலக்கிய கோட்பாடுகள் இந்த நூலை மொழிபெயர்க்கும் போது இது வந்து ஒரு கோட்பாடு சம்மந்தப்பட்ட நூல். அப்போது இதுக்கு தேவையான எல்லா கலை சொற்களும் ஏற்கனவே இல்லாத பட்சத்தில் அவர் தான் உருவாக்கி தரணும். ஏற்கனவே நான் எழுதி வரக்கூடிய கவிதை சகவாசம் அப்படின்னு ஒரு இதில் வந்து உருவாக்கம் அப்படின்னு ஒரு உருவாக்கல் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்மை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நம்ம தலைவர்கிட்ட இருந்து திருடினது தான். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இப்படித்தான் இவங்க வந்து மொழிக்கு வந்து பங்களிப்பு செய்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த புக்கு ரொம்ப பிரமாதமான புக். இது நிறைய விஷயங்கள் நான் எடுத்து சொல்ல முடியும். பட்டு இந்த புக்கை பற்றி நான் பேசுகிறது இங்கே தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா இது சிவகுமார் சாரை பற்றி பேசும்பொழுது அவருடைய மொழிபெயர்ப்பு திறமைகள், அதனுடைய தொழில்நுட்பம், அதை தான் நம்ம பெருசாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு உதாரணமாக நான் ஒரு சின்ன ஃபுட் நோட்டை மட்டும் நான் இது பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப சீரியஸான புக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சீரியஸான புக்கும் கொஞ்சம் காமிக்கலாக இருக்கணும்னு. இது ஆக்சுவலி நிறைய காமிக்ஸ் வரும், சாரி இது கார்ட்டூன்ஸ் வரும். அந்த கார்ட்டூன் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு தீவிரவாதியா, நல்ல காலம், நீங்கள் ஒரு கோட்பாட்டாளரோ என்று நினைத்தேன். இது கோட்பாட்டாளர்களுக்கு நம்ம நினச்சிட்ருப்போம். தமிழில் நிறைய கோட்பாட்டாளர்கள் முன்னோடிகள் சொல்லுவாங்க, தமிழில் இப்படி இருக்குது, தமிழ் விளங்காமல் போடுவோம் அப்படின்னு. தமிழ் மட்டும் கிடையாது, உலக இலக்கியங்கள்லேயே கோட்பாட்டாளர்களுக்கு சார்ந்த ஒரு வெறுப்பு வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வெறுப்பை இவர் வந்து அழகான ஒரு கார்ட்டூன் போட்டுட்டு சொல்கிறாரு. இந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நான் கோட்பாடு சார்ந்த ஒரு உரை கூட சொல்லும்போது கூட அதனுடைய முகப்பில் இதை தான் வச்சேன். ஆனால் இங்கே விஷயம் கிடையாது. இதற்கு இவர் தந்திருக்கக்கூடிய ஒரு ஃபுட் நோட் தான் விஷயம். ஸ்லேடை ஆனாலும் ஜோக் ஆனாலும் அது மொழிபெயர்ப்பில் பெரும்பாலும் நழுவி போகும். மேலே உள்ளது ஆங்கிலத்தில் டெரரிஸ்ட், தியரிஸ்ட் என்று உச்சரிப்பு நெருக்கத்தை சார்ந்திருக்கிறது. இது வந்து டைரெக்டாக ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தது, இது ஆங்கிலம் வழியாக மொழிபெயர்த்தது. ஸோ இது வந்து ஒரு பொருத்தமான உதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்று உச்சரிப்பு நெருக்கத்தை சார்ந்திருக்கிறது. அவர் சொல்லிட்டார், அந்த உச்சரிப்பு நெருக்கம் மொழிபெயர்ப்பில் நழுவி போகும். ஓகே, இது வேறு சில மொழிபெயர்ப்பாளர்கள் கூட சொல்லலாம். ஆனால் சிவகுமார் எப்படி தனித்துவமாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடுத்த வரி நான் உதாரணமாக சொல்கிறேன். தமிழில் முன்னவர் பரிச்சயமானவர் தான், பரிச்சயமானவர், அதாவது தீவிரவாதி பரிச்சயமானவர். ஆனால் பின்னவர் தமிழில் பரிச்சயம் கிடையாது. அது ஒரு கிரிட்டிக்கல் சென்ஸோடு வைக்கிறாரு. அவருக்கு ஆக்சுவலி இங்கே என்ன இடம் இருக்குது, முதல்ல ஃபுட் நோட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கார் மனுஷன் உட்காந்து. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் இந்த நூலிலிருந்து தர முடியும். ஸோ இப்படி அப்புறம் எனக்கு தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நான் இந்த மேடையிலும் வைக்கிறேன். யாரையும் எந்த ஆளுமையையும் ஏதோ ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லாதீர்கள். அது ஏன் அந்த சிக்கல் வருதுன்னா, அதற்கு பிற்பாடு அவர்கள் செய்யக்கூடிய அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அல்லாத மற்ற விஷயங்கள் அதில் மறைஞ்சு போயிடுது. உதாரணமாக அசதாவை நான் எல்லா மேடையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வந்து மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பாளர் மட்டும் கிடையாது.
ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டேறீங்க, அவர் வேறு எதுவும் எழுதவும் விட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி சிவகுமார் சார் இது யாரோட புண்ணியம் தெரியல, அவர் திரும்ப ஒரு 2 நாவல் எழுதினார். அப்புறம் இங்கே இந்த மேடையில் வந்து எனக்கு நூல்வனம் கொடுத்த ஒரு சின்ன கையேட்டில் வந்து மொழிபெயர்ப்பின் நிறம் சிவகுமார் அப்படின்னு ஒரு சின்ன இது கொடுத்தது. இதில் வந்து அவர் ஒரு சிறுகதை ஆசிரியருங்கிற தகவல் எனக்கு தெரியாது. அந்த கூடுதல் தகவலுக்காக நூல்வனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அதுவும் அகிலாங்கிற ஒரு புனைப்பெயரில் எழுதியிருக்கிறாரு, அதுவும் எனக்கு தெரிந்தது. அதுபோல் அவர் மிக மிக பிரமாதமான ஒரு ஆய்வாளர். இப்போது குற்றச்சாட்டு வந்து தமிழ் சமூகத்து மேலே வச்சாச்சு, இப்போ தலைவர் மேலே வைக்கலாம். மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர். தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு சார்ந்து ஒரு முன்னோடி இயக்கமாக இருக்கக்கூடிய இவர் மொழிபெயர்ப்பு டைரி, அதாவது டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியை வந்து டைரியை வந்து இவர் இது வரைக்கும் வெளியிட்டது கிடையாது. மொழிபெயர்ப்பு சார்ந்த கட்டுரைகள் வெளியிட்டது கிடையாது. வெளியிட்டிருக்கீங்களா சார்? இல்லை. அதை வந்து இப்போ நாங்கள் எப்படி தொழில் கற்றுக்கிறது? நான் யாரை போய் கேட்பேன் இப்போது? எப்படியோ ஜி குப்புசாமி மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிட்டார். 3வது கண் தமிழில் வந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த மிக மிக முக்கியமான ஒரு நூல் அது. இவர் தலைவர் அந்த வேலையை செய்யலை. ரொம்ப நன்றிங்க சார். இந்த நன்றியை வந்து நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரொம்ப பிரமாதமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். நான் நிறைய இடங்களில் இவர் ஆய்வே வந்து இவர் இலக்கியமானவர். ஆனால் இலக்கியம் சார்ந்து பண்ணும்போது மேற்கத்திய இலக்கியம் குறித்து தான் அவர் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் இவர் நிறப்பிரகையும் படிகள் இதுலேயும் வந்து முக்கியமாக பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வை நான் படிக்கலை, அதையும் அவர் பப்ளிஷ் பண்ணல. இதெல்லாம் எனக்கு பேசாமல் எனக்கு கொடுத்துருங்க அந்த வேலையை மட்டும். அந்த வேலையை அவர் பண்ணல. பட் அவர் படிகள் சார்ந்து தமிழவனை தொடர்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. தமிழில் எழுதப்பட்ட ஒரு இதழ் எந்த அளவில் முக்கியத்துவம் பெற்று தமிழில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுங்கிறது அவ்வளோ ஃபைனான லாங்குவேஜ். தமிழ் அவரோட நான்ஃபிக்ஷனோட லாங்குவேஜ் அவ்வளோ யூனிக்கான ஒரு லாங்குவேஜ், ரொம்பவும் நுவான்சஸோடது. இந்த வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்துகிறார்? ஏன்னா மொழிபெயர்ப்பாளர் வந்து ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் போதே அவர் கவிஞர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் அது ஒரு தேர்ந்த விஷயம். ஒரு மொழிபெயர்ப்பில் எந்த இடத்துல இந்த வார்த்தையை ட்ராப் பண்ணுறாங்கங்கிறதுலாம் அவங்களுக்கு தொடர்ந்து ஓர்மை இருந்துகிட்டே இருக்கும். அது அவரோட நான்ஃபிக்ஷன்லேயும் வந்துகிட்டே இருக்குது. அந்த கட்டுரை ரொம்ப பிரமாதமான கட்டுரை. அப்புறம் இரா வெங்கடாச்சலபதி அவர்கள் குறித்த ஒரு 50ன்னு நினைக்கிறேன், சலபதி 50, அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் ரொம்ப பிரமாதமான கட்டுரை. அந்த கட்டுரை மாதிரி ஒரு 10-15 கட்டுரை எழுதிட்டு இருந்தால் நான் தலை மேலே வச்சுக்கிட்டு ஒரு 1000 பிரதையை எனக்காவது தர்மம் பண்ணி படிங்கடா சாவடிச்சிருப்பேன். ஆனால் அது பண்ணல. அது என்ன கட்டுரை அப்படின்னா, முடிச்சிடுறேங்க ஐயா. அது என்ன கட்டுரை அப்படின்னா, இரா வெங்கடாச்சலபதி வந்து மொழிபெயர்ப்பாளர் கிடையாது. அவர் ஒரே சமயத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதக்கூடியவர். அவர் தமிழில் ஒரு நூலை எழுதும்போது எப்படி எழுதியிருக்காரு, அதே நூலை ஆங்கிலத்தில் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காருங்கிறத வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்ஸ்ட் அது. குறிப்பாக மொழிபெயர்ப்பு சார்ந்த துறைகள் அப்படிங்கிற இந்தியாவில் கிடையாது. அப்படி ஒரு துறை ஆரம்பித்தா அதில் ஒரு கட்டுரையை பாடமாக வைக்கணும்னா அந்த கட்டுரையை நான் வைக்கலாம். ஸோ அந்த வகையில் ஒரு பிரமாதமான ஒரு நான் ஃபிக்ஷன் ரைட்டர். அவர் அந்த வேலைகளை எல்லாம் பார்க்கல, அதை வந்து இன்னும் நூலாக்கம் செய்யலை, அதையும் அவர் செய்ய வேண்டும். ஸோ இந்த அளவில் வந்து ஒரு முடிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற இதில் வந்து நான் முடிக்க போகிறேன். ஏதாவது பேச விடுபட்டு இருந்தால் பழைய அகரமுதல் எழுது. நான் ஒரே ஒரு கவிதை மட்டும் படிச்சிடுறேன். இது சார் மொழிபெயர்த்தது தான். நூல் வந்து என்றாலும் நான் எழுதுகிறேன், மாயா ஆஞ்சலோ, ஆர் சிவகுமார் மொழிபெயர்ப்பு, காலச்சுவடு வெளியீடு. பின்னோக்கி பார்க்கும்பொழுது சென்ற ஆண்டு தன் பருவங்களை நுட்பமாக மாற்றியது. உதிரும் செந்நிற இலைகளுக்காக தன் புழுக்கமான காற்றை களைந்தது. கதபதப்பான பூமியின் மேல் குளிர்காலத்து பனிக்கட்டியை ஜில்லென துளிகளாக சுட்டியது. துயிலும் அடிநிலத்தண்டுகளை வசந்த கால நோவை எதிர்கொள்ள தூண்டியது. காலத்தின் புதிரான மனதுக்கு அப்பால் இருந்த நாம் தூய்த்து மகிழ்ந்தோம். எதையும் கவனிக்கவில்லை. தனியாக இப்போது நினைவு கூர்கிறேன். ஒரே நிமிஷம். அந்த மொழிபெயர்ப்பு உருமாற்றம் முன்னுரையில் வந்து ஒரு வரி வரும். இப்படி தன்னுடைய முன்னோடி மொழிபெயர்ப்பாளர்களை வந்து சுட்டி காட்டிட்டு ஒரு விஷயம் அவர் சொல்கிறார். முன்னோடிகளை நாம் வணங்க இது அருமையான சந்தர்ப்பம்.
அதே போல் இந்த முன்னோடியை வணங்க ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த ஆகுதிக்கும் அகர முதல்வருக்கும் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற ஸ்ருதி டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி. வணக்கம். சிறந்த உரையாற்றிய கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. ராம் சந்தோஷ் ஒரு அடையாளத்துக்குள்ள ஒரு படைப்பாளியை குறிப்பிட வேண்டாம், பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஆர் சிவகுமார் அவரோட சொந்த பேரில் அந்த கதை எழுதியிருந்தால் நம்ம நாவல் எழுதியிருக்காரு. ஆமாம், இது ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டகம் கிடையாது, இதில் இருந்து பார்க்க தொடங்கலாம் அப்படின்ற சட்டகம்தான். செந்தில் ஜெகநாதன் தன்னுடைய உரையில் மார்க்வெஸ் ஏற்கனவே இங்கே தமிழுக்கு வந்திருந்தாலும் அவருடைய மொழிபெயர்ப்பு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிய தமிழில் மார்க்வெஸை முதல் முறையாக மொழிபெயர்த்ததே ஆர் சிவகுமார் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கால சரியானதும் கூட. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஆர் சிவகுமார் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது மார்க்வெஸனுடைய கதை, அந்த கல்குதிரை சிறப்பிதழை பற்றி ஒரு உரையாடல் வந்துச்சு. அதுக்கு பிறகு அதில் தான் அவருடைய ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணதுக்கு பிறகு குறிப்பாக அந்த மீட்சி புத்தகம் தொடர்பாக ஒரு விமர்சனம் வந்திருக்கு, இனி அப்படின்னு ஒரு சிற்றிதழில் விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியே இனியில் வந்திருக்கா அப்படின்ட்டு நான் சொன்ன, ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அட்டைப்படத்துலேருந்து எல்லாமே ஞாபகம் வச்சு சொன்னார். இனி அந்த சிற்றிதழ் அவர் என்ன கேட்டார், இனி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார். எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் உள்ளே வர்றது அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தோம். சுந்தரராமசாமி அவருடைய மொழிபெயர்ப்பு சார்ந்து கூறிய கருத்து இந்த புத்தகத்திலேயே சிறுகதை தொகுப்பிலேயே இருக்குது. ஸோ ஒரு படைப்பாளியை, ஒரு ஆளுமையை புரிந்து கொள்ள தொடங்கும் இடம் அப்படின்ற அடையாளத்தின் வழியாகத்தான் இந்த மொழிபெயர்ப்பு நிறம். தொடர்ந்து ஆர் சிவகுமார் அவர்கள் ராம் சந்தோஷனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தமிழில் புனைவுகளை, சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுத வேண்டும் என்று, கட்டுரைகளையும் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ராம் சந்தோஷமே அப்படி கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் எழுத்தாளர், ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர், எல்லாவற்றுக்கும் மேல் என் பிரியத்துக்குரிய நண்பர். அவருக்கு என்னுடைய நன்றி.